புகழோட உச்சத்துல இருந்து, அதுக்கப்புறமா சினிமாவுல இருந்து மொத்தமா காணாமல் போன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மைக் மோகன். 80ஸ் காலத்துல தமிழ் சினிமாவுல ரஜினி, கமலுக்கு இணையா தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்த உருவாக்குனவர் தான் இந்த மோகன். தொடர்ந்து வெற்றி படங்கள மட்டுமே கொடுத்துட்டு இருந்ததுனால, இவருக்கு வெள்ளி விழா நாயகன் அப்படின்ற பெயரே கொடுத்திருக்காங்க. பயணங்கள் முடிவதில்லை, இளமை காலங்கள், உதயகீதம், மெல்ல திறந்தது கதவு, மூடு பனி அப்படின்னு மோகன் நடிச்ச எல்லா படங்களும் ஹிட் தான். குறிப்பா மைக்க புடிச்சு இவர் பாடிட்டார் அப்படின்னா, அத பார்க்கறதுக்காகவே மக்கள் படையெடுத்து தியேட்டருக்கு வருவாங்க. அப்படி ஒரு கிரேஸ் மோகன் மேல இருந்துச்சு. குறிப்பா பெண்கள் மத்தியில. ஆனா அதுக்கப்புறமா இவரோட படங்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சுச்சு. ஒரு கட்டத்துல சினிமாவுல இருந்தே காணாம போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். புகழோட உச்சத்துல இருந்த மோகன் ஒரு கட்டத்துல இருக்காரானே தெரியாம போச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராமராஜன். தமிழ் சினிமாவுல கிராமத்து ரசிகர்கள் மத்தியில சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொன்னா எல்லாருமே ராமராஜனை தான் சொல்லுவாங்க. கிராமப்புற கதைகள், மண் வாசனை, நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு தனக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட்டை கிராமப்புறங்கள்ல உருவாக்குனாரு. கரகாட்டக்காரன் படத்தின் மூலமா ராமராஜனோட கெரியர் உச்சத்துக்கே போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் தந்த வெற்றி தமிழ் சினிமா வரலாறுலேயே மிகப்பெரிய சாதனை. ஒரு காலத்துல ராமராஜனோட படம் வந்துச்சு அப்படின்னா கிராமப்புற ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறமா படங்களோட வெற்றி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. அவரோட திரைப்பயணமும் மெதுவா மாறிச்சு. நீண்ட காலம் சினிமாவுல பெருசா இல்லாம போனதுனால ஒரு கட்டத்துல ராமராஜன் அப்படின்ற ஒரு ஹீரோ இருந்ததையே மக்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புது புது ஹீரோக்கள் வந்து அவரோட இடத்த பிடிச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அப்பாஸ். 90s கிட்ஸோட சாக்லேட் பாய் அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது இவர் தான். காதல் தேசம் படம் வெளியானதுக்கு அப்புறமா இளைஞர்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப சென்சேஷனலான நடிகரா மாறினாரு. அதுக்கப்புறமா விஐபி, பூவேலி, படையப்பா, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், மின்னலே, ஆனந்தம் மாதிரி இவர் நடிச்ச எல்லா படங்களும் ஹிட் ஆயிருக்கு. ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட ஹீரோ கடைசி ஹார்பிக் அட்வர்டைஸ்மெண்ட்ல வருவார்னு யாருமே எதிர்பார்க்கல. ஹீரோ அப்படின்ற இமேஜ் மொத்தமா உடைஞ்சு போச்சு. இந்தியாவே காலி பண்ணிக்கிட்டு நியூசிலாந்துல போய் செட்டில் ஆனாரு. இப்போ மறுபடியும் தமிழ் சினிமாவுல ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கரண். குழந்தை நட்சத்திரமா தன்னோட கெரியர் ஆரம்பிச்ச கரண் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குணச்சித்திர நடிகரா, ஒரு வில்லனா, ஏன் ஒரு ஹீரோவா கூட ரசிகர்கள் மத்தியில மாறினாரு. முக்கியமா கோகுலத்தில் சீதை மாதிரியான படம்லாம் இவருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு. குறிப்பா காதல் மன்னன், கண்ணு பட போகுதையா, அன்புள்ள காதலுக்கு, கொக்கி, கருப்புசாமி குத்தகைதாரர், இந்த மாதிரி படங்கள்லாம் இவருக்கு கிராமப்புறங்கள்ல ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. ஒரு கட்டத்துல ஹீரோவா மட்டுமே நடிச்சிட்டு இருந்த கரண் அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவுல வாய்ப்புகள் இல்லாம தவிச்சு போனாரு. இவர் ஒரு பொண்ணோட பேச்சை கேட்டுதான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனார் அப்படின்னு பல கதைகள் சொல்லப்பட்டாலும் நம்ம தமிழ் சினிமா ஒரு நல்ல நடிகனை இழந்துருச்சு.